வேற லெவலில் திட்டம் தீட்டும் மத்திய அரசு, தமிழகத்திற்கும் அளிக்கும் ஜாக்பாட். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 11 ஆண்டுகளாக நாட்டை வளர்ச்சி பாதைக்கு எடுத்து சென்றாலும் அந்த வளர்ச்சியை அனைத்து நிலை மக்களும் அனுபவிக்க வேண்டி பல்வேறு நுணுக்கமான திட்டங்களை அமல்படுத்தி வருகிறது. நவீன மற்றும் விரைவு போக்குவரத்தை மேம்படுத்த ரயில்வே, விமான போக்குவரத்துகளை மத்திய அரசு சாமானியர்களுக்கும் கிடைக்கும் வழியில் பல வசதிகளை செய்து வருகிறது. குறைந்த செலவில் பிரீமியம் அனுபவங்களை வழங்கும் வந்தே பாரத் ரயில் திட்டம் அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அதே போன்று உயர்தட்டு மக்களுக்கு மட்டுமே எழுதப்பட்டிருந்த விமான போக்குவரத்தை அடித்தட்டு மக்களுக்கும் சமச்சீர் ஆக்கும் திட்டமான உதான் திட்டத்தின் வாயிலாக 2 மற்றும் 3ஆம் நிலை நகரங்களுக்கும் விமான நிலையங்கள் மத்திய அரசின் முன்னெடுப்பால் அமைக்கப்பட்டு வருகிறது. 2014ஆம் ஆண்டில் 74ஆக இருந்த இந்தியாவின் விமான நிலைய வலையமைப்பு 2024ஆம் ஆண்டில் 159 விமான நிலையங்களாக விரிவடைந்திருக்கிறது. உதான் திட்டத்தின் கீழ் மலிவு விலையில் பிராந்திய விமான பயணத்தால் 1.49 கோடிக்கும் அதிகமான பயணிகள் பயனடைந்திருக்கிறார்கள். ஒரு காலத்தில் விமான போக்குவரத்து என்பது ஒரு சிலரின் மட்டுமே கடமையாக கருதப்பட்டது. ஆனால் இப்பொழுது உதானின் வருகைக்கு பிறகு அது மாறிவிட்டது என்று பிரதமர் நரேந்திர மோடி உதான் திட்டத்தின் மகிமையை குறிப்பிடுகிறார். இந்த நிலையில் இந்தியாவில் உள்ள பெருநகரங்களில் 2வது விமான நிலையம் அமைக்க மாநில அரசுகளை மத்திய அரசு ஊக்குவித்து வருகிறது என்று மத்திய உள்நாட்டு விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தெரிவித்திருக்கிறார். விசாகப்பட்டினம் அருகே போகாபுரம் விமான நிலையத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், ஏற்கனவே ஒரு விமான நிலையம் இருக்கும் இடத்தில் 150 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்திற்குள் புதிய விமான நிலையங்கள் அமைக்கக்கூடாது என்ற விதி இனி தேவையாக இருக்காது. ஏனெனில் விமான போக்குவரத்து வேகமாக அதிகரித்து வருகிறது. தற்போதுள்ள விமான நிலையங்களை வைத்து அதனை தொடர்ந்து சமாளிப்பது சிரமமாக தொடங்கிவிடும். எனவே இந்தியாவில் இருக்கும் மெட்ரோ நகரங்களில் 2வது விமான நிலையம் அமைக்க மாநில அரசுகளை மத்திய அரசே ஊக்குவித்து வருகிறது. எதிர்கால தேவைக்கு ஏற்ப 2வது 3வது கட்ட நகரங்கள், தீவு பிராந்தியங்கள், வடகிழக்கு மாநிலங்களிலும் விமான நிலையங்கள் அமைக்க திட்டமிடப்பட்டு வருகிறது. அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்தில் விமானம் தொடர்புடைய அனைத்து நாடுகளுமே விசாரணை நடத்துகின்றன. அதற்கு தேவையான உதவிகளை விமான போக்குவரத்து அமைச்சகம் அளித்து வருகிறது.